நிச்சயமா. ஸோ நாங்கள் 4 ஃபவுண்டர்ஸ், நான், கீர்த்திவாசன், புனித் அண்ட் கார்த்திகேயன். நாங்கள் 2018 இதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தோம். 2019 கம்பெனியாக ஃபார்ம் பண்ணோம். அதுலேருந்து ஃபுல் டைமாக பண்ணிட்டு இருக்கோம். ராப்டி T30 இஸ் அவர் ஃபர்ஸ்ட் மோட்டர் சைக்கிள். T30யோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, T30 ஓட்டினதுக்கு அப்புறம் அதில் இருக்கிற ஆக்சலரேஷன், அதில் இருக்க கம்ஃபர்ட் ஒரு பெட்ரோல் வெஹிக்கிளில் கூட கிடைக்காது அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டெலிவர் பண்ணோம். அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். ஏன் ஈவின்றதை விட ஏன் ஈவி மோட்டர் சைக்கிள் எடுத்தோன்றது தான் எங்களோட பாயிண்ட். நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் அவ்வளோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பிராண்ட் இருந்தது, ஏன் மோட்டர் சைக்கிள் இல்லைன்னு ஸ்டடி பண்ணும்போது நாங்கள் என்ன ரியலைஸ் பண்ணோம்னா, மோட்டர் சைக்கிள்ன்ற ஒரு கான்செப்டே பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு கன்ஃபைன்டான இது. வெளியூர்லேயும் மோட்டர் சைக்கிள் இருக்கு, ஆனால் ஹையர் சிசி மோட்டர் சைக்கிள் இருக்கும், வால்யூம் அவ்வளோ இருக்காது. உலகத்துல எல்லா நாட்டிலையும் சேல் பண்ணக்கூடிய வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பிராண்ட் டிவிஎஸ், பஜாஜ், ராயல் என்ஃபீல்டு, ஹீரோ தான் உலகம் ஃபுல்லாக மோட்டர் சைக்கிள் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இதே ஸ்கூட்டர்லயோ கார்லயோ பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஜாப்பனீஸோ ஒரு ஜெர்மன் பிராண்ட் தான் பார்ப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள்னு ஒன்று வந்தால் அது நம்ம ஊர்ல இருந்து தான் டெக்னாலஜியே எவால்வ் ஆகணும். ஸோ அந்த ஏரியால தான் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படின்றத ஆரம்பிச்சோம். ஸோ இந்த ஏரியாவில் ஆல்ரெடி ஒரு வாய்டு இருக்கு, வெளியூர்லேருந்து யாரும் ப்ராடக்ட் எடுத்துட்டு வர மாட்டாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அண்ட் அதில் ஒரு நல்ல டிஃப்ரென்ஷியேட் எடுத்துட்டு மக்களுக்கு டெலிவர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள் உள்ள வந்தோம். ஓகே.